Hello students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. வெறும் 29 கொஷின் தான். இந்த 12 சாப்டர்ஸும் சேர்த்து இந்த 29 கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 7 × 5 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 5 மார்க் பார்ட் 4ல் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 29 கொஷின்ஸை மட்டும் தரவாக படிங்க, திரும்ப படிங்க. நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 35 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த டாப் 30 கொஷின்ஸ், 30 கூட ஒன்று கிடையாது, 29 தான். ஸோ அது என்னென்னு நம்ம தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் சொல்கிறேன். சரி, இங்கிலீஷ் மீடியமுக்கும் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நான் ரீட் அவுட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து போர்டில் எழுதி போடுறதுன்றது ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் எழுதி போடுறதுக்கு டைம் கிடைக்கல. சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கிறங்க, புக் எடுத்து நோட் பண்ணிக்கிறங்க. நான் சொல்கிறேன். சாப்டர் வைஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் மட்டும், ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால தரவா படிச்சுக்கிறோம். அதாவது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலின் பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. அப்புறம் நேச்சர் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரி. Problems of economy with the help of production possibility curve. உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி. சரியா? இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு இந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து சாப்டர் 2ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ், இது ஒன்று. அப்புறம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. மொத்தம் 3 கொஸ்டின்ஸ். தமிழ் மீடியம்க்கு தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரி. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. இந்த 3 கொஸ்டின்ஸும் சாப்டர் 2ல. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் என்னென்ன? லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் வித் டயக்ராமோட, அதே போல ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஐசோகுவாட்ஸும் வித் டயக்ராமோட. இன்னொன்று லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இந்த 3 கொஸ்டின்ஸு சாப்டர் 3ல. தமிழ் மீடியம்க்கு எக்ஸாமைன் மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விளக்குக. 3 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 4. சாப்டர் 4ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும். ஒன்று, ஃபைண்ட் அவுட் ஏசி ஏவிசி டிஎஃப்சி ஏஎஃப்சி இஃப் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 10 + Q3. அப்போ இதெல்லாம் நம்ம Q = 5 இருக்கும்போது கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ். மொத்த செலவு 10 + Q3 Q = 5 எனில் ஏசி ஏவிசி டிஎஃப்சி ஏஎஃப்சி ஆகியவற்றை கண்டுபிடி. பல்வேறுபட்ட விலை நிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. இந்த ரெண்டும். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல ஒரு 3 கொஸ்டின்ஸ். பிரைஸ் அண்ட் அவுட்புட் அண்டர் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன், அதே போல பிரைஸ் அண்ட் அவுட்புட் அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ். இந்த 3 5 மார்க். அதாவது முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. முற்றுரிமை போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது? நிறைவு போட்டியின் இயல்புகள் விளக்குக. அடுத்து சாப்டர் 6. ரிகார்டன் தியரி ஆஃப் ரெண்ட், லோனபிள் ஃபண்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 கொஸ்டின்ஸ். தமிழ் மீடியம்க்கு ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக.
இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 7ல 2 5 மார்க்கு. ஒன்னு ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இன்னொன்னு ஜவஹர்லால் நேருஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஐடியா ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்கள், அப்புறம் பொருளாதார முன்னேற்ற கருத்துக்களில் ஜவஹர்லால் நேருவின் பங்கை வெளிக்கொணர்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8ல 2 கொஸ்டின்ஸ். ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐ இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒன்னு, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் இன் கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த 2 கொஸ்டின். சரியா? பொருளாதார முன்னேற்றத்தில் சிறுதொழில் நிறுவனங்களின் பங்கு, அப்புறம் வணிக வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டதன் நோக்கங்கள், இந்த 2. நெக்ஸ்ட் சாப்டர் 9 இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பை இந்தியன் கவர்மெண்ட், இது ஒன்று. அப்புறம் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி 2015 to 2020, அதாவது தொழிற்கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள், 2015-2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகள். நெக்ஸ்ட் சாப்டர் 10. சாப்டர் 10ல 2 கொஸ்டின். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி ஒன்று, காசஸ் ஃபார் ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒன்று. அதாவது ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க, ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க, 2 கொஸ்டின்ஸ். அடுத்ததா சாப்டர் 11. சாப்டர் 11ல 2, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், பொதுத்துறை போக்குவரத்து முறை, தமிழகத்தின் பொதுத்துறை போக்குவரத்து, அப்புறம் மக்கள் தொகையினை தரமான அம்சங்கள், இது 2. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன்ல 2, ஐடியாஸ் ஆஃப் ஐசிடி யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ். சரியா? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அப்புறம் கால்குலேட் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் யூசிங் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மெத்தட், P = 60 minus 0.2Q where price is 0, rupees 20, rupees 40. தமிழ்ல பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, வகைக்கெழு கணித முறையை பயன்படுத்தி தேவையின் சமன்பாடு P = 60 அந்த இருக்கும்போது தேவை நிகழ்ச்சி கெழு மதிப்பு காண்க, இந்த 2 கொஸ்டின்ஸ். சரியா? மொத்தம் இந்த 29 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். லாஸ்ட் டைம்ல நம்ம படிக்காமல் போய் மார்க்கை விட்டுறாதீங்க. இந்த 29 கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 7 into 5 35 மார்க்ஸ் எக்கனாமிக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? கண்டிப்பாக வாங்கலாம். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ நல்லபடியாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வேறு உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள்.